நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்திராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏப்ரல் 21. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். இருக்கிறவராகவே இருக்கிறவர். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். வசனம் 14. மோசே இன்னும் தேவனுடைய பணிக்கு தன்னை தகுதியற்றவனாகவே கருதுகிறான். ஆகவே தன்னுடைய அடுத்த மறுப்பை, இஸ்ரவேல் மக்கள் உம்முடைய பெயர் என்னவென்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்று கூறுகிறான். அது மட்டுமில்லாமல் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்ற கேள்வியை 40 ஆண்டுகள் ஆன பின்னரும் மோசே மறக்கவில்லை. இருப்பினும் அழைப்பை மறந்துவிட்டு நம்முடைய விருப்பமின்மையை பிறர் மேல் பழி போடும் சாக்கு போக்குகள் ஆக்குவது தேவனுக்கு அவ்வளவு பிடித்ததாக இருப்பதில்லை. முட்செடியில் காட்சி அளித்தவரை காணும்படி அருகில் வந்தவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். பெயரை சொல்லி அழைக்கிறவர் யாராக இருக்க முடியும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரின் பெயர்களை உச்சரித்தவர் யாராக இருக்க முடியும்? எகிப்தில் உள்ள எபிரேயர்களின் நிலையை கண்டவர் யாராக இருக்க முடியும்? நிச்சயமாக காலங்களை கடந்தும் என்றென்றுமாக இருக்கிற ஒருவரால் தான் முடியும். இதுவே மோசே தேவன் மேல் நம்பிக்கை வைத்து செல்வதற்கு போதுமானதாகும். ஆயினும் தேவன் அவனுடைய ஐயத்தை போக்குகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு பதிலளித்தார். இதுவும் தேவனுடைய பண்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரண பெயர்தான். முன்னர் இருந்தவர், இப்போதும் இருக்கிறவர், இனிமேலும் என்றென்றுமாக இருக்கிறவர். மோசே மட்டுமின்றி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எச்சூழலிலும் எந்த காலத்திலும் நம்பிக்கை வைப்பதற்கும் பிறரிடம் அறிமுகப்படுத்துவதற்குமான திருப்பெயரே இருக்கிறவராக இருக்கிறவர். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுவது விசுவாசத்தின் கைகளில் அவர் கொடுக்கும் ஒரு முடிவில்லா தொகை நிரப்பப்படாத வெற்று காசோலை போன்றது. உங்கள் தேவை என்னவோ அதை கொண்டு இந்த வெற்றிடத்தில் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று தேவன் கூறுகிறார். உங்களுக்கு பலன் வேண்டுமா? நானே பலனாக இருக்கிறேன் என்கிறார். உங்களுக்கு ஞானம் வேண்டுமா? நானே ஞானமாக இருக்கிறேன் என்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வெற்றிடத்திற்கும் அவருடைய நான் இருக்கிறேன் என்பதே முழுமையான பதிலாகும். மேலும் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். தேவன் தம்மை ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லிக் கொள்வதில் ஆச்சரியமில்லை. ஆனால் ஏமாற்றுக்காரனாகிய யாக்கோபின் தேவன் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் அவர் வெட்கப்படுவதில்லை. இதுவே மெய்யான கிருபை. நாம் மோசமான நிலையில் இருந்தாலும் நம்முடைய பெயரோடு தம்முடைய பெயரை இணைத்து கொள்ள தேவன் தயங்குவதில்லை என்பதை இது காட்டுகிறது. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் என்று அவர் சொல்லுவது நம்மை போன்ற பலவீனமான மனிதர்களின் தேவனாக இருப்பதே அவருக்கு என்றென்றும் பிரியம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இவ்வசனம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் மட்டுமல்ல, ஜீவன் உள்ளோருக்கும் தேவனாய் இருக்கிறார். தேவனை நம்புவோர் என்று